உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள்லையும் கூட நாம் ஒரு வித்தியாசமான தலைப்பில் தான் ஒரு பாடம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடம் 2 விலங்கினங்களை குறித்து, 2 மிருகங்களை குறித்து தான், இன்னொருகள் சொன்ன 2 பிராணிகளை குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு நாய் மற்றும் பன்றி. நாய் மற்றும் பன்றி, இதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வசனம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வசனமா இருக்கும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். யாராவது பரிசுத்தமானதை போய் நாய்க்கு கொடுப்பாங்களா? கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாய் என்னதான் நன்றி உள்ள பிராணியாக இருந்தாலும் அதுக்கு பரிசுத்தமானதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அடுத்து, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். யாராவது பன்றிக்கு முன்னாடி கொண்டு போய் முத்துக்களை போடுவாங்களா? போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒரு சமயம் பரிசுத்தமானதை நாய்க்கு கொடுத்தாலோ இல்லை முத்துக்களை பன்றிகள் முன் போட்டாலோ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நாய்களுக்கு பரிசுத்தமானதை கொடுத்தா அது என்ன பண்ணுமா? தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து அப்படின்னு பார்க்குறோம். பன்றிகள் முன் முத்துக்களை போட்டால் என்ன ஆகுனா, திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வசனத்தை நல்லா நம்ம கவனிப்போம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? அது தன் கால்களால் அவைகளை மிதித்து போடும். முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்க. அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இது நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது நம்மளே புரிஞ்சுக்க முடியுது. இது நேரடியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு உவமை வாக்கியம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ உவமை வாக்கியம் அப்படிங்கும்போது நேரடியாக அதை என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு அடையாளங்கள், ஒரு சில ஆவிக்குரிய அர்த்தங்கள் அங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த உவமையில நம்ம பார்த்துட்ட விசேஷமான காரியம் 2 பிராணிகள், ஒன்று நாய் மற்றும் பன்றி. அப்போ இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உவமை மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதை உவமை மூலமா சொல்லும்போது அவர் சொல்லி வர காரியங்கள் என்ன, இதில் நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். அப்போ முதலாவது, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள் அப்படின்னா பரிசுத்தமானது எது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாய் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்குறோம், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் அப்படிங்கும்போது முத்துக்கள் எதை குறிக்குது, பன்றி எதை குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் கால்களால் மிதிச்சு போடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? நாய்க்கு முன்னாடி பரிசுத்தமானதை வைத்தா அது கால்களால் மிதித்து போடுங்கிறது எதை குறிக்கும். அடுத்து, பன்றிகள் முன்னாடி முத்துக்களை போட்டா திருப்பி கொண்டு பீறி போடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவது நாய் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை நம்ம கவனமாக வாசித்தோம் அப்படின்னா நாய் அப்படிங்கிறது 3 விதமான காரியங்களுக்கு அங்கே அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எதுக்கெல்லாம் அது அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வகுப்பாரை இந்த நாய் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. முதலாவது, இந்த நாய் எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துது? மத்தேயு 15:26. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து
நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்ப இந்த வசனம் நம்ம அநேக நேரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். இதை நம்ம கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் கூட எடுத்திருக்கிறோம். இங்க அந்த நாய் அப்படின்னு சொல்லி நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டது எதை குறித்து சொல்றாருன்னா புறஜாதி மக்களை குறித்து அன்னைக்கு சொல்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அன்னைக்கு புறஜாதிகள் நாய்களை போல கருதப்பட்டாங்க. அதனால பாருங்க, முதலாவது நாய் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா புறஜாதிகளை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. ரெண்டாவது இந்த நாய் எதை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது? பிலிப்பியர் 3 அதிகாரம் 2வது வசனம். பிலிப்பியர் 3 அதிகாரம் 2வது வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னு சொல்லி இங்க ஒரு வகுப்பாரை குறித்து சொல்றாரு. முதல் பார்த்துட்டோம், புறஜாதி வகுப்பாரை அடையாளப்படுத்தக்கூடியது நாய். ரெண்டாவது இங்க நம்ம பார்க்கிறோம் நாய் அப்படின்னு சொல்லி இன்னொரு வகுப்பாரை குறித்து சொல்றாரு. அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொல்லாத வேலையாட்கள். அடுத்து சுண்ணத்காரர். இங்க சுண்ணத்காரர்னு சொல்லி பவுல் யாரை அடையாளப்படுத்துறாருன்னா விருத்த சேதனம் பெற்ற யூதர்களை சொல்றார். அன்னைக்கு பவுல் ஊழியம் செய்யும் போது பெரிய டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு யார் தொல்லை கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா இந்த விருத்த சேதனம் பெற்ற யூதர்கள் தான். பவுல் எங்கெல்லாம் ஊழியம் செய்ய போறாரோ அவருக்கு பின்னாடியே போய் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க போல சில பிரச்சனைகளை கிளப்பி பொறாமையில என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை அடிச்சு துரத்துற வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்றாருன்னா அந்த சுண்ணத்துக்காரர் விருத்த சேதனம் செய்த அந்த யூதர்களை குறித்து அங்க சொல்றாரு. அடுத்து பொல்லாத வேலைக்காரர்களை சொல்றாரு. அப்ப நாய் அப்படிங்கிறது ரெண்டாவது யாரை அடையாளப்படுத்துதுன்னா சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களை இந்த நாய் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கிறோம். மூணாவதா இந்த நாய் எதை அடையாளப்படுத்துது, எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அப்ப இதுல முதல் பகுதி நம்ம பார்க்கிறோம், நாய் தான் கக்கினதை தின்னவும் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப நாயினுடைய முக்கியமான ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா அது சாப்பிட்டதை கக்கீரும், அதை மறுபடியும் எடுத்து சாப்பிடும் அப்படிங்கிறது தான் நாயினுடைய ஒரு சுபாவமா இருக்கு. இந்த சுபாவம் உள்ள மனுஷங்க யார்? இது யாரை குறித்து அங்கே பேதுரு நாய் தான் கக்கினதை தின்னும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை யாரை குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 பேதுரு 2:21. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாய் வகுப்பார் யாருன்னா நீதியின் மார்க்கத்தை உண்மையான சத்திய வழியை அறிஞ்ச பின்னாடி தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அப்ப அந்த நாய் வகுப்பார் யாருன்னா தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை, அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மறுபடி அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும், அந்த விட்டு விலகுவதை பார்க்கணுங்கிறதா இங்க அந்த நாய் அப்படிங்கிற அந்த விலங்கினத்தை சொல்லி அங்க சொல்ல வர முக்கியமான காரியம் என்னன்னா சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு வகுப்பாரை தான் இங்க நாய் அப்படின்னு சொல்லி பேதுரு அடையாளப்படுத்துறார். அப்ப இங்க பேதுரு சொல்ல வர காரியம் என்னன்னா ஒரு வகுப்பார் சபையில இருப்பாங்க, அவங்க நீதியின் வழியை அதாவது உண்மையான சத்தியத்தை அறிஞ்சுக்குவாங்க, பரிசுத்தமான கற்பனையை அறிஞ்சுக்குவாங்க, இது நிமித்தம் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு முன் வருவாங்க. ஆனா சில காலம் சென்ற பின்னாடி இவங்க எதையெல்லாம் தேவனை அறிகிற அறிவுக்கு தடை, இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்தாங்களோ அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு உடன்படிக்கை எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்குன்னு தங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் எடுத்து உள்ள வர்றவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் உலகத்துக்குள்ளே செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எதையெல்லாம் வேண்டான்னு விட்டு வந்தாங்களோ அதை விரும்பி செய்யக்கூடியவங்களா மாறிடுவாங்க. இதைத்தான் இங்கே பேதுரு சொல்கிறாரு, இந்த ஒரு நாய் வகுப்பார். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அடைஞ்சு தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து அதாவது ஞானஸ்நானம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மீண்டும் பின்வாங்கி போகிறவர்களை இங்க நாய் வகுப்பார். அப்ப நாய் வகுப்பார் 3 விதமா நம்ம பார்த்தோம். ஒன்று புறஜாதிகள், அடுத்து சத்தியத்துக்கு விரோதமா செயல்படக்கூடியவங்க,
இவங்க சத்தியத்துக்குள்ள வராம வெளியில இருந்து சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு விரோதமா செயல்படக்கூடியவங்க. 3வது வகுப்பார் யாருன்னா, சத்தியத்தை அறிந்து சத்தியத்துக்குள்ள வந்து மறுபடி உலகத்துக்குள்ள திரும்பி போகக்கூடிய ஒரு வகுப்பார். அப்ப இதுல இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த வகுப்பாரை குறித்து சொல்லிட்டாரு? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதையுங்கள்னு சொன்னாரே, இதுல புறஜாதிகளை பத்தி சொல்லியிருக்கிறாரா? சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிறவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரா? இல்ல சத்தியத்துக்குள்ள வந்து மறுபடி உலகத்துக்குள்ள ஆசை வைத்து திரும்பி போகிறவர்களை பத்தி சொல்றாரானா, இங்க பேதுரு சொல்லிட்ட அந்த 3வது வகுப்பார், சத்தியத்துக்குள்ள வந்து பின்வாங்கி போகக்கூடியவங்க, பரிசுத்த கற்பனையை விட்டு விலகி போகிறவங்க, இவங்களை குறித்து தான் அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாய் எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதுதான் மறுபடியும் அந்த வசனத்தை வாய்ச்சலாம். 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும். போதும். நாய் தான் கக்கினதை தின்னவும் அப்படின்னு கூட பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, அப்படியே அந்த நாய் கக்கினது எது? எதை அந்த நாய் கக்குச்சு, மறுபடியும் அதை சாப்பிட்றதுக்கு எதுக்கு திரும்பிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம இதை வந்து யாருக்கு நம்ம அடையாளமாக பார்த்துட்டு வரோம்? ஒரு வகுப்பார். அப்படிங்கும்போது அந்த வகுப்பார் யாரு? மனிதர்கள் இல்லைங்களா? மனிதர்களை தான் உவமையா என்ன பண்ணியிருக்கு, நாய்க்கு அடையாளமா அங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ இந்த மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? தாங்கள் வேண்டாம்னு விட்டதை மறுபடி என்ன பண்றாங்கன்னா விரும்பக்கூடியது. அதை தான் பார்க்குறோம். நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புவது. அப்படிங்கும்போது அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாந்தின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சில உணவுப் பொருட்களை ரொம்ப விரும்பி அளவுக்கு மீறி சாப்பிட்ருங்களாம். அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த நாய்க்கு ஜீரணமாகாம அது என்ன பண்ணுமா, வாமிட் பண்ணிடுமா, வேண்டான்னு சொல்லி என்ன பண்ணுமா, வாந்தி எடுத்துருமா. வாந்தி எடுத்த பின்னாடி இந்த நாய் என்ன பண்ணுமா, கொஞ்சம் தூரம் வந்து நின்றுட்டு அது என்னத்தையெல்லாம் வாந்தி எடுத்துச்சோ அதை அப்படியே முறைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குமா. உத்து பார்த்துட்டு ஏக்கத்தோட பார்த்துட்டு அது எதை வேண்டான்னு கக்கிச்சோ அதை என்ன பண்ணுமா, மறுபடியும் அது போய் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ தான் கக்கினது அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லாங்க, வாந்தி அப்படின்னு சொல்லலாம். அந்த வாந்தி எடுத்ததை என்ன பண்ணும்னா அது மறுபடியும் சாப்பிடும். அப்ப இங்க நம்ம பார்க்குறோம், அப்படி தேவனுடைய பிள்ளைகளான நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சமயம் நாம் ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போகிறவங்களா காணப்பட்டோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப வாய்க்குள்ள இருந்து வெளியே கக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன, அது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மத்தேயு 15:11 மத்தேயு 15:11. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். இங்க வாயில இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாயில இருந்து வெளியே வர்றது, அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த நாய் தான் கக்கினது அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப என்ன அது? ஆவிக்குரிய ரீதியில அந்த வாந்தி, அந்த கக்கினது எதை அடையாளப்படுத்துது? மத்தேயு 15:18-19. மத்தேயு 15:18 மற்றும் 19. வாயிலிருந்து புறப்படுறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இங்க ஒரு 7 காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இதெல்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளை வேண்டாம் என்று விட்ட காரியங்கள். அதாவது எப்போ அவங்க வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சத்தியத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்கிறாங்களோ, அப்போ அவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி கொடுக்கப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் இனி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வேண்டாம் என்று விட்ட காரியங்கள் என்னன்னா, அது பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய்சாட்சி, தூசணம் அப்படின்னு ஒரு 7 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது பொல்லாத சிந்தனை அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட் என்னங்க, நல்ல சிந்தனை. அப்போ ஒரு பிள்ளை, ஒரு தேவனுடைய பிள்ளை சத்தியத்துக்குள்ள வரும்போது அவங்க அதுக்கு முன்னாடி எவ்வளோ கெட்ட சிந்தனைகளோடு இருந்திருப்பாங்க. இனி என் வாழ்க்கையில் நல்லதை தான் நான் நினைக்கணும், நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னா முடிவுகள் எடுக்கிறது. அப்போ இந்த பொல்லாத சிந்தனை இருதயத்திலிருந்து வரும். அதை என்ன பண்ணுன்னா இவங்க அதையெல்லாம் விட்டு விலகி நல்ல சிந்தனைகளை தனக்குள்ள உருவாக்கி கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதான் வசனத்தை நம்ம பார்க்கும்போது, அதாவது மனசும் மாமிசமும் விரும்பினபடி வாழ்ந்துகிட்டு இருப்போம். இப்ப சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி தேவ சித்தம் என்ன,
தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொல்லி அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சுபாவம் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ பொல்லாத சிந்தனைகளை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்போம். இன்னொரு இடத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறேன் அப்படிம்பாரு. அப்போ இந்த வீணான சிந்தனைகளை எல்லாம் வெறுக்கக்கூடிய ஒரு காரியம் தான் அது அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, கக்குன்னு அந்த பொல்லாத சிந்தனையை கெட்ட சிந்தனையை மறுபடியும் தனக்குள்ள கொண்டு வர்றது தான் கக்கினதை திரும்ப தின்னுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் கொலைபாதகம். அப்போ கொலைபாதகம்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரை கொலை செஞ்சாதான் அது கொலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், ஒரு சகோதரனை நம்ம பகைக்க ஆரம்பித்தோம்னாலே அது கொலைக்கு சமம். அப்போ சத்தியத்துக்குள்ள வரும்போது எல்லாரையும் நம்ம விரும்பக்கூடியவங்களா நேசிக்கக்கூடியவங்களா இருந்திருப்போம். இன்னைக்கு யார் யாரை நாம் பகைக்கக்கூடியவங்களா இருக்கிறோமோ அது கொலைக்கு சமமா அங்க பார்க்கப்படுது. மூன்றாவது நம்ம பார்க்குறோம் விபச்சாரம். அப்போ இது எதை அடையாளப்படுத்துது, தவறான வாழ்க்கை முறை. தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம வாழக்கூடிய எல்லா தவறான வாழ்க்கைகளும் அது விபச்சாரத்துக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம் வேசித்தனம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? இப்போ சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி மறுபடியும் உலகத்தின் மேலே ஒரு பெரிய விருப்பம், பெரிய ஆசை நமக்குள்ள உருவாகுதுன்னா அப்போ நாம் கக்கினதை மறுபடி சாப்பிட்றதுக்கு அது அடையாளமாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது களவு. அப்போ திருட்டு இல்லைங்களா? இங்கே நம்ம பார்க்குறோம் அது எதை அடையாளப்படுத்துதுன்னா ஒருவரை ஏமாற்றுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களை ஏமாற்றக்கூடியவங்களா இருக்கிறோமா? குடும்பத்தில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி செய்கிற ஏமாற்றுகிற காரியங்கள், மனைவிக்கு தெரியாமல் கணவன் ஏமாற்றுகிற காரியங்கள், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் ஏமாற்றுகிற காரியங்கள், பிள்ளைகளுக்கு தெரியாமல் பெற்றோர் ஏமாற்றுகிற காரியங்கள், வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி ஏமாற்றுகிற காரியங்கள் இல்லைங்களா? இல்லைன்னா தொழிலாளியை ஏமாற்றி முதலாளி செய்கிற காரியங்கள். இதில் எந்த நிலைமையில் நம்ம இருந்துட்டாலும் நாம் ஒருவரை ஏமாற்றக்கூடியவங்களாக இருக்கும்போது அது களவாக பார்க்கப்படுது. அடுத்து ஆறாவது நம்ம பார்க்குறோம் பொய் சாட்சி. என்னது பொய் சாட்சி? கோர்ட்டில் தான் நம்ம பார்ப்போம். வெளியிலேயே காசுக்காக ஒரு குரூப் நின்றுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா போதும், கோர்ட்டு கூண்டில் ஏறி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்க்காததை பார்த்தேனும் செய்யாததை செஞ்சதாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா பொய் சாட்சி சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க. இது சத்தியத்துக்குள்ளே எப்படி இருக்குன்னா தவறு செய்யாதவர்களை தவறானவர்களாக காட்டக்கூடியது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சுபாவம் நமக்கு இருக்குதா? ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ தவறு செய்யாமல் இருப்பாங்க. அவங்க தவறு செய்யாதவங்களை தவறு செய்தவர்களா மற்றவர்கள் முன்னாடி நாம் காண்பிக்க ஆசைப்பட்டோம் அப்படின்னா இதுவும் கூட ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு காரியம். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அதே போல தவறு நம்மளுடைய தவறை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழி போடுகிறது. நம்ம ஒரு தவறு செஞ்சுருப்போம், ஆனால் அந்த தவறை தெரியாமல் இருக்கிறதுக்கு மற்றவங்க மேலே பழியை போட்டு நம்மளை காப்பாற்றிக்கிறது. இதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும்னா போர்த்திபரினுடைய மனைவியை சொல்லலாம். அவங்க பாருங்கள், யோசேப்பு கிட்ட மிகப்பெரிய தவறுக்குள்ளே போனாங்க. யோசேப்பு நல்ல மனுஷன் தப்பிச்சு ஓடிட்டாரு. ஐயோ எங்கே நம்மளை காட்டி கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தப்பே செய்யாத யோசேப்பு மேலே இவங்க முழு பழியை தூக்கி போட்டுட்டாங்க. தாங்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணதா பழி போட்டாங்க. இதுபோல் இன்னைக்கு நம்மளுடைய ஜீவியத்தில் தவறு செய்யாதவங்களை நம்ம தவறாக மற்றவங்க கிட்ட பேசுகிறோமா? அடுத்து நம்ம செய்கிற தவறை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே தவறை தூக்கி போடுறோமா? இதுவும் கூட தேவனுடைய பார்வையில் ஒரு தவறான ஒரு காரியம். ஏழாவது நம்ம பார்க்குறோம் தூஷணம். தூஷிக்கிற விஷயங்கள். சகோதர சகோதரிகள் மத்தியில் நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவன் மகிமைப்படுகிற மாதிரி இருக்குதா? குடும்பத்தில் கணவன் மனைவியை பேசக்கூடிய வார்த்தைகள் தேவன் மகிமைப்படக்கூடியதாக இருக்குதா? மனைவி கணவன்கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் தேவன் மகிமைப்படுற மாதிரி இருக்கா? அப்படி இல்லை அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அது தூஷணம். அப்போ பாருங்க, பொல்லாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம் இதெல்லாம் உடன்படிக்கை செஞ்சப்ப நம்மக்கிட்ட அதுக்கு முன்னாடி இருந்திருந்தாலும் இதையெல்லாம் விட்டு விலகணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள வந்திருக்கும். ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழணுமேங்கிற ஒரு எண்ணம் இல்லைனாலும் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு பயம் இருந்திருக்கும். ஐயோ எனக்குள்ள இது இருக்குதே, இது எனக்குள்ள வரக்கூடாதே, இதை விட்டு நான் விலகணுமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கும். ஆனால் நாட்கள் ஆக ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதையெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி விட்டு வந்தோமோ இப்ப அதன் மேல நமக்கு விருப்பம் வரக்கூடியதா இருக்குதுங்களா? அதுதான் சொல்லுது, அதாவது கக்கினதை திரும்ப தின்ன திரும்புவது
அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம். எப்ப? உடன்படிக்கை செய்யும் போது, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது. இப்ப நம்மளுடைய நிலைமை அதே போல ஒரு வளர்ச்சிக்குள்ள வந்துட்டு இருக்குங்களா, இல்ல வேண்டான்னு சொன்ன எதை இப்ப நாம உள்ளுக்குள்ள வாங்கி வச்சிருக்கிறோம்? அதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்ப தின்ன திரும்புவது, இவைகளை மீண்டும் செய்வது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க நாய் எந்த வகுப்பாரை அடையாளப்படுத்துது அப்படின்னா, இவங்க உடன்படிக்கை செய்யும் போது, சத்தியத்தை கேட்கும்போது வேண்டான்னு ஒரு சில காரியங்களை விட்டு விலகி இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள உண்மையான அர்ப்பணிப்பு இல்லாததுனால, உண்மையான ஒரு தேவ சித்தம் செய்யணுங்கிற வாஞ்சை இல்லாததுனால, மறுபடியும் இவர்களுக்குள்ள உலக ஆசைகள், உலக இன்பங்கள், உலக காரியங்களின் மேல் நாட்டங்கள் இவங்களுக்குள்ள அதிகமாக ஆரம்பிச்சிடும். இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனாலும் அந்த நாட்டமுடைய சகோதர சகோதரிகள், நல்ல கவனிங்க, அந்த நாட்டமுடைய சகோதர சகோதரிகளோட அதிக ஐக்கியம் வைக்கும்போது இவங்களும் என்ன ஆயிடுவாங்கன்னா அது போன்ற சுபாவத்துக்குரியவங்களா போயிடுவாங்க. அது நமக்கு உலக பழமொழியே சொல்லியிருக்கு, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன். உலக காரியங்களை அதிகமாய் பேசக்கூடிய ஒரு சகோதரன் இல்லைன்னா ஒரு சகோதரியோட நம்ம அதிகமான ஐக்கியம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம அதே போல மாறிடுவோம். இல்லை பிரதர், நான் பேசி பேசி அவரை திருத்திடுவேன், ரொம்ப வாய்ப்பு குறைவுங்க, ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது சபையில் நாம் சத்தியம் கேட்டு மாறுறதை காட்டிலும் உலக பிரகாரமாக நம்ம உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்குள்ள நம்ம சத்தியத்தை கொண்டு வந்து திருத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். அப்போ ரொம்ப யோசிக்கணும். உலகத்தை அதிகமாக யாராவது சகோதரன் சகோதரி நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்களா? உலக காரியங்களை அதிகமாய் பேசக்கூடியவங்களா இருக்காங்களா? அடுத்தவங்களை எப்போவுமே குறை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்களா? தயவு செய்து அது எவ்வளவு பெரிய உறவாக இருந்தாலும், அதனால எவ்வளவு நஷ்டம் வரதா இருந்தாலும் கட் பண்ணுறதுக்கு தயாராகிருங்க. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். கண்ணு டிஸ்டர்ப் பண்ணுதா, பிடுங்கிரு. கையே ரைட் ஹேண்டு போல் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு அது ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்றதுக்கு தடையாக இருக்கா, கட் பண்ணிடுங்க. சரிங்களா? நம்மளுடைய அதாவது சகோதர சிநேகத்தை சுத்தமாக இது பண்ணிடணும்னு நான் சொல்ல வரலைங்க. நம்மளுடைய ஆவிக்குரிய உறவு பாதிக்காதபடி அது எவ்வளவு பெரிய ஐக்கியமாக இருந்தாலும் நாம் குறைத்து கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை காத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வசனம் சொல்லுது, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ மறுபடியும் வசனத்துக்குள்ள நம்ம போகலாம். நீதிமொழிகள் 26:11. நீதிமொழிகள் 26:11. நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். அப்ப இந்த சுபாவம் உள்ளவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இவங்க மூடர், இவங்க என்ன ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மூடன் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு சுபாவம் உள்ள சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கும்போது தான் மத்தேயு 7:6 நம்ம ஆதார வசனத்தில் பார்க்குறோம். மத்தேயு 7:6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். இப்படிப்பட்ட ஒரு சகோதரன் சகோதரி இருக்கிறாங்களா, இவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, பரிசுத்தமானதை நாம கொடுக்க கூடாது. என்ன அது அந்த பரிசுத்தமானது? ரோமர் 7:12. ரோமர் 7:12. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. அப்ப நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது, கற்பனை பரிசுத்தமானது. அப்ப இங்க பரிசுத்தமானது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய கற்பனையை, சத்தியத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். யோவான் 17:17. யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப பரிசுத்தமானது தேவனுடைய வார்த்தை, நம்மை பரிசுத்தமாக்குகிறது தேவனுடைய வார்த்தை. அப்ப இதுதான் பரிசுத்தமானது. அப்ப நாய் எதுன்னு நம்ம பார்த்துட்டோம், பரிசுத்தமானது அது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அப்ப இந்த மாதிரி நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய வார்த்தைகளை இது போன்ற ஒரு பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடிய அந்த நாய் வகுப்பாருக்கு முன்னாடி போட்டுட்டா அவங்க இந்த பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 7:6 தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணிடுவாங்களாம், தங்கள் கால்களால் மிதித்து போடுவார்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கால்களால் மிதிக்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, எபிரேயர் 6:4-6. எபிரேயர் 6:4-6. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்
பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்ப இந்த வகுப்பார், அந்த நாய் வகுப்பாரை குறித்து சொல்லும் போதுதான் இவங்க என்னன்னாங்களாம், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்களாம், பரம இவ ருசி பார்த்துட்டாங்களாம், பரிசுத்தாவியை கூட பெற்றுட்டாங்களாம், தேவனுடைய நல் வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க, இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்துட்டாங்க. இதையெல்லாம் செஞ்சுட்டு மறுதலித்து போனவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இவங்க என்ன ஆகுறாங்க, அதான் தான் உலகத்தின் பார்வைக்கு திரும்பிட்டவங்க, கக்குனதை தின்ன திரும்பிட்டவங்க, மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை இவங்க என்ன பண்றாங்களாம், மறுபடியும் சிலுவையில் அறையக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு பாவமா அது காணப்படுது. நம்ம எப்பவுமே இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சவங்கள ரொம்ப கோபமா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு நாம சத்தியத்துக்குள்ள வந்துட்டு நாம் பின்வாங்கி மறுதலித்து போகக்கூடியவங்களா இருந்தா நாமளும் தேவனுடைய பார்வையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடியவங்க தான், அவரை அவமானப்படுத்தக்கூடியவங்க தான். இப்படிப்பட்டவங்களா ஒருத்தர் மாறும்போது அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாலும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இயேசு கிறிஸ்துவே வந்து சத்தியம் பேசிட்டாலும் அவங்கள புதுப்பிக்க முடியாது. அப்ப இங்க மறுதலித்து போவது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க மறுபடியும் பேர் சபைக்கு போயிடுவாங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சத்தியத்துக்குள்ள இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஆனா முழுக்க முழுக்க உலக வாழ்க்கை வாழுவாங்க. இவங்க கிட்ட நீங்க போய் என்ன காரியங்கள் நீங்க பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து வெளியே வர்றது உலக பிரகாரமான வார்த்தைகள் தான் அதிகமா வரும். சபைக்குள்ளேயே இருப்பாங்க, ஆனா வெளியே வந்த உடனே உலகத்தின் காரியங்களை தான் அதிகமாய் பேசக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க. முழுக்க முழுக்க உலக ஆவி, பரிசுத்தாவி அவங்கள விட்டு போயிடும், உலக ஆவி அவங்களுக்குள்ள வந்துடும். பரிசுத்தாவி ஒருத்தருக்குள்ள இருக்கிறதுக்கு என்ன அடையாளம், அவங்க எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகளின் பேர்ல விருப்பமும் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பேசக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. உலக ஆவி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன அடையாளம், அவங்க எப்பவுமே உலகத்தை குறித்து சிந்திக்கிறவங்களாவும் உலகத்தை குறித்து அதிகமாக பேசக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. இதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே மறுதலித்து போகுது. மற்றபடி அவங்க ஜெபம் பண்ணலாம், சப்ஜெக்ட் பேசலாம், சத்தியங்கள் கேட்கலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம். ஆனா அவங்களுடைய ஆவி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உலகமா அங்க இருக்கும். அப்ப இப்படி வாழ்றவங்க கிறிஸ்துவ மறுபடியும் சிலுவையில அறையிறதுக்கு அங்க ஒப்பா இருக்குது. இவங்களுக்கு முடிவை குறித்து சொல்லும் போதுதான் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு சபைகள்ல இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் சபை வகுப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம எல்லாருமே சொல்லிடுவோம், இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நாய் வகுப்பார் தான் கக்கினதை திரும்ப தின்னுறது, இவங்களுக்கு முன்னாடி பரிசுத்தமான சத்தியங்களை கொடுத்தா என்ன பண்ணுவாங்களாம், கால்களால் மிதித்து அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. என்ன அது அந்த கால்களால் மிதித்து அப்படின்னா, இவங்களுக்கு சத்தியத்தை சொல்லும்போது அதை முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வேணும்னா ஒன்று பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த சத்தியத்தை பரிகாசம் பண்றது தான் என்னன்னா கால்களால் மிதித்து போடுறது. இன்னொன்று என்ன அர்த்தம் தெரியுங்களா, எபிரேயர் 10 அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும். எபிரேயர் 10 26 முதல் 29 வரைக்கும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசையினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. இங்க பாருங்க, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் அது ஏற்கங்க வந்து போகும் பலகீன மாம்சத்துல, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தா இவங்களை தேவன் எப்படி பார்க்கறாராம் பாருங்க. அங்க நம்ம பார்த்தோம், நாய்க்கு பரிசுத்தமானதை கொடுத்தா என்ன பண்ணும், கால்களால் மிதிச்சுன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இங்க நம்ம பார்க்குறோம் தேவனுடைய பார்வையில் இவங்க எப்படிப்பட்டவங்களாம், எதை காலின் கீழ் மிதிப்பாங்களாம். வாசிங்க மீதி. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து. பாத்தீங்களா, இதுதான் அந்த காலின் கீழ் மிதிக்கிறது. பாருங்க, அங்க நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்துவ மறுபடி சிலுவையில் அரைஞ்சி அவமானப்படுத்தக்கூடியவங்கள்னு பார்த்தோம். இங்க மறுபடி நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய குமாரனையே காலின் கீழ் மிதிக்கிறதுக்கு அது அடையாளமா இருக்கு. காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு அன்னைக்கு மோசே மூலமா நியாயப்பிரமாணத்தை மதிக்காதவங்க, மோசே கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கே 2-3 சாட்சிகள் இருந்துச்சுன்னா அவங்கள கொலை செய்யலாம். அதுக்கே அவ்வளவு பெரிய பவர் இருக்குமானா, இங்க இது போன்ற தேவனுடைய சத்தியங்களை பெற்றுக்கொண்டு சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யறவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆக்கினை இருக்கு அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப சகோதரர் இதை குறித்து சொல்லும்போது, இந்த நாய் வகுப்பார் சத்தியத்தை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போகும்போது இவர்கள் மீண்டும் மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தால் அந்த வாய்ப்பை இவர்கள் மிதித்து போடுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மிதித்து போடுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவன் ஒருவருக்கு பரிசுத்தாவியை கொடுத்ததோட நோக்கமே அவங்க பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, பரிசுத்த வேத எழுத்துக்களை ஆராய்ச்சி பண்ணி அதற்கு கீழ்ப்படிவதற்கு. ஆனால் இவங்க என்ன ஆகுவாங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. தேவன் தந்த பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி விடுவார்கள். அப்போ இவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபிரேயர் 10:30 எபிரேயர் 10:30. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். அப்ப இவங்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? நான் பழி வாங்குவேன், நான் அதற்கு பதில் செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனே அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இவங்களுடைய முடிவு என்ன? வெளிப்படுத்துதல் 22:14-15. வெளிப்படுத்துதல் 22:14 மற்றும் 15. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாய்களும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னா 2ஆம் மரணத்தை அதை அடையாளப்படுத்துது, புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், அப்படி கொடுத்தா தங்கள் கால்களால் அதை மிதித்து போடும். அப்போ பரிசுத்தமானது தேவனுடைய வார்த்தை, நாய்கள் உடன்படிக்கை செய்து பின்வாங்கி போனவங்களை அடையாளப்படுத்துது. இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னா இவர்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடாது. அப்படி சத்தியத்தை சொன்னால் என்ன நடக்கும்? தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து போடும். அப்படின்னா பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தையை, அடுத்து வார்த்தை ஆனவரை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமான தேவனுடைய குமாரனை அது மிதிப்பதற்கு அடையாளம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இன்னொரு விலங்கினத்தை குறித்து நம்ம பார்த்துடலாம். பன்றி. மத்தேயு 7:6. மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். இதுக்கு விளக்கம் நம்ம பார்த்துட்டோம். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். முத்து அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து நம்ம அநேகர் படங்களில் நம்ம பார்த்துருக்கலாம், நேரடியாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது சிப்பிக்குள் இருக்கிறது தான் முத்து அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த சிப்பி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 அடுக்காக இருக்கும். அதாவது 2 மூடிக்குள்ளே இருக்கிறது தான் அந்த முத்து. அதாவது பல அழுத்தங்களுக்குள்ளே போய் அந்த சிப்பி என்ன ஆகுனா அதுக்குள்ளே உருவாகக்கூடியதான் அந்த முத்து அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 மூடிகள், ஒன்று பழைய ஏற்பாடு, 2வது புதிய ஏற்பாடு. அந்த 2 மூடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்து எதை குறிக்குதுன்னா, அந்த 2 ஏற்பாடுகளுக்குள்ள இருக்கிற சத்தியம். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த முத்து எதை அடையாளப்படுத்துது? சத்தியத்தை தாங்கிறதுக்கு இன்னொரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13:45-46. மத்தேயு 13:45-46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முத்து சத்தியத்துக்கு அடையாளமாக சொல்லியிருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். என்னாகமம் 11:7-9 வரைக்கும். என்னாகமம் 11:7-9 அந்த மன்னா கொத்தமல்லி விதையை மாத்திரமும் அது நிறம் முத்து போலவும் இருந்தது. போதும். அப்போ இந்த மன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன்னாவை குறித்து சொல்லும் போதும் கூட அங்கே முத்து அப்படின்னு சொல்லி இருக்கிறத பார்க்குறோம். அப்போ முத்து எதை அடையாளப்படுத்துது அப்படிங்கும்போது அது தேவனுடைய வார்த்தையை, சத்தியத்தை. அடுத்து பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் மன்னாவை கூட முத்து அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த மன்னாவை குறித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது யோவான் 6:41.
யோவான் 6:41. நான் வானத்தில் இருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னதின் நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து. இப்போ இந்த அதிகாரம் முழுக்க நீங்கள் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மன்னாவை சாப்பிட்டாங்க. இப்போ நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம்னு சொல்லி இந்த மன்னாவை தனக்கு ஒப்பிட்டு பேசுகிறத அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஒன்று முத்து எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னொரு வகையில் பார்த்தா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்போ இந்த பன்றி வகுப்பார் முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா முத்துக்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதலாவது இந்த பன்றியினுடைய குணலட்சணங்கள், பன்றிக்கே இருக்கக்கூடிய குணலட்சணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்றி பொதுவாகவே சேத்துல தான் இருக்கும் இல்லைங்களா. அடுத்து இது எப்பவுமே மேல் நோக்கி பார்க்காது. அடுத்து எப்பவுமே குப்பையில் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். 4வது அசை போடாது. ஒரு நிறைய காரியங்கள் இருக்கும். இப்போ நம்ம சுருக்கமாக 4 காரியங்கள் பார்க்குறோம். 1 சேத்துல இருக்கும். 2வது மேல் நோக்கி அதால் பார்க்க முடியாது, கீழேயே தான் பார்க்கும். 3வது குப்பையில் எப்பவுமே எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும். 4வது அசை போடாது. இப்போ இதை நம்ம என்னத்துக்கு அர்த்தத்துக்கு நம்ம கொண்டு வரலாம். முதலாவது பன்றியினுடைய குணம் சேற்றில் இருக்கும். அப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு வசனம் கூட அந்த சேற்றில் இருக்கும் அப்படிங்கிறக்கு ஒரு வசனம் நம்ம பார்த்துடலாம். 2 பேதுரு 2:22. 2 பேதுரு 2:22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுவவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே போதும். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும். அப்ப பன்றிக்கு பிடிச்ச இடம் எது? சேரு அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இது எதை குறிக்குதுன்னா, நம்ம எல்லாருமே கூட ஒரு நாள் எப்படி தெரியுங்களா இருந்தோம்? பன்றியா தான் இருந்தோங்க. நம்ம கூட எங்க இருந்தோம் தெரியுங்களா? சேற்றுல தான் இருந்தோம். எந்த சேத்துல இருந்தோம்? பாவ சேற்றுல இருந்தோம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அப்ப உளையான சேரு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய பழைய பாவ பழக்க வழக்கங்கள். குழி எதை குறிக்குதுன்னா, நாம் இருந்த அந்த மரணத்தின் நிலைமையை குறிக்குது. இப்படி இருந்த நம்மளை தான் என்ன பண்ணார்னா, தேவன் ஒரு நாள் இந்த சத்தியங்களை கொடுத்து, சத்தியம்ங்கிற தண்ணீருனால நம்மளை கழுவி நம்மளை எங்க கொண்டு வந்தார் தெரியுங்களா? தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார். சரிங்களா? அப்ப சத்தியத்தினால நம்மளை கழுவினார். அதுக்கு கூட வசனம் பார்த்துடலாம். அப்போஸ்தலர் 22:16. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார். உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்ப நம்மளுடைய பாவங்கள் என்ன எடுக்குது? கழுவப்பட்டுச்சு. சேத்துல இருந்தோம். இப்ப அந்த சேறு நீங்க நம்மளை கழுவி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரைக்கும். 1 கொரிந்தியர் 6:9 முதல் 12 வரைக்கும். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொலைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய நேரங்களில் நம்ம சபைக்கு வந்து தேவனை துதிச்சு தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜெபித்து நம்ம கடந்து போயிட்டா நம்ம சபை வாய்ப்பு அடைஞ்சிடலாம்னு சொல்லி நிறைய நேரங்களில் ஒரு பெரிய நம்பிக்கையில் இருக்கோங்க. இங்க வசனம் சொல்லுது, நம்ம நம்பிக்கையில் இருக்கலாம், ஆனா அநியாயக்காரர் நம்மளுடைய வாழ்க்கையில அநியாயம் காணப்பட்டுச்சுன்னா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இது உங்களுக்கு தெரியாதாங்கிறார் பவுல். அடுத்து ஏமாந்து போயிடாதீங்க, வஞ்சிக்கப்படாதிருங்க. வேசி மார்க்கத்தாரோ விக்கிரக ஆராதனைக்காரரோ விபச்சாரர்களோ சுய புணர்ச்சிக்காரரோ ஆண் புணர்ச்சிக்காரரோ திருடரோ பொருளாசைக்காரரோ வெறியரோ ஊதாசீனரோ கொள்ளைக்காரரோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் சத்தியத்துக்குள்ளே வந்த பின்னாடி நாம் மறுபடியும் அந்த சேத்துக்குள்ளே போய் புரண்டக்கூடாது. அதுதான் பவுல் மீதி வசனத்தில் சொல்கிறாரு 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். நம்மள அநேகர் இப்படிப்பட்டவங்களா நம்ம இருந்திருப்போம். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இந்த பன்றி ஒரு நாள் சேத்துல இருந்துச்சு. ஆனா தேவன் என்ன பண்ணாருங்க? இவரை அந்த சேத்துல இருந்து எடுத்து கழுவினார்.
அதாங்க சொல்றாரு, நாம் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். அப்ப அங்க நம்ம பார்க்கிறோம், பன்றி சேற்றுல இருக்கும். இது எதை அடையாளப்படுத்துது? நாமளும் கூட பாவம்ங்கிற சேற்றுல இருந்தோம், நம்மளையும் கூட எடுத்து கழுவி இருக்கிறார். அடுத்து பன்றியினுடைய சுபாவம் மேல் நோக்கி பார்க்காது. அப்படின்னா இந்த பன்றி வகுப்பாருக்குரிய சகோதர சகோதரிகள் என்னதான் சத்தியம் கேட்டு சபைக்குள்ள இருந்தாலும் இவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா, பரலோக காரியத்தை காட்டிலும், பரலோகத்துக்குரிய காரியங்களை காட்டிலும் பூமிக்குரிய காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சமயம் ஆவிக்குரிய ரீதியாய் செயல்பட்டா கூட அதுல பூமிக்குரிய சிந்தையோட தான் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய சிந்தை முழுக்க ஆவிக்குரிய ரீதியிலையும் கூட பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய காரியமா தான் இருக்கும். சபையில ஒரு மேன்மையான நிலைமையில இருக்கணும், சபையில எல்லாரும் தன்னை மதிக்கணும், எல்லாரும் தான் சொல்றதை தான் கேட்கணும், இது போன்ற ஒரு சிந்தை நமக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், அப்ப நாமளும் கூட என்ன எண்ணத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் அந்த பன்றி வகுப்பாரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மூணாவது நம்ம பார்க்குறோம், குப்பையில் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும் இந்த பன்றி. அப்போ குப்பைங்கிறது உலக அசுத்தங்கள், உலகத்தில் இருக்கிற மேன்மையான காரியங்கள், அதையே தான் தேடுங்க. அதான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு, மேன்மையான காரியங்கள் எல்லாம் சொல்றாரு. நான் 8ஆம் நாளிலே விற்சேதனமானவன், நான் பரிசேயன், நான் நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன், அப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லிட்டு அதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, கடைசியா இந்த உலக பிரகாரமான மேன்மையான நிலையெல்லாம் என்ன தெரியுமா, குப்பை அப்படிங்கிறாரு. பிலிப்பியர் 3:11, பிலிப்பியர் 3:11 வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணி. இது எல்லாமே இந்த உலக பிரகாரமான மேன்மையான காரியங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்காக அதையெல்லாம் நஷ்டம்னு விட்டாராம், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சொல்ல, நாமளும் ஒரு காலத்துல சத்தியம் கேட்டு இது போன்ற உலக மேன்மையான காரியங்களை எல்லாம் இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்திருப்போம். ஒரு சமயம் நாம் இன்னைக்கும் அந்த பன்றி வகுப்பாரா இருக்கோம்னா, மறுபடியும் நாம் எதையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி விட்டோமோ அதை மறுபடியும் தேடி செல்லக்கூடியவங்களா இருப்போம். அப்போ தாங்கள் கழுவப்பட்டதை மறந்துட்டவங்க, செய்த உடன்படிக்கையை மறந்துட்டவங்க, அதனுடைய மேன்மையை மதிக்காம மறந்தவங்க தான் இந்த ஒரு பன்றி வகுப்பார். கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுகிறதற்கு அது அடையாளமாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் மறுபடியும் பாவத்துக்குள்ள அவங்க மூழ்கி இருப்பாங்க. அது ரகசியமாக இருக்கும். அவங்க பாவத்துக்குள்ள ரகசியமாய் வாழ்கிறத தான் இது அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ள ஒரு சகோதரியோ ஒரு சகோதரனோ சபைக்குள்ள இருந்தா அவங்க அதிகமாய் சாத்தானுடைய ஏஜெண்டுகளா, சகோதரர்கள் சொல்லும்போது சாத்தானுடைய கருவிகளா சபையில செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்பொழுதும் அந்த ஒரு சூழ்நிலைக்கு போயிடாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனாலதான் தேவன் இது போன்ற சத்தியங்களை கொடுத்து நம்மளை எச்சரிக்கக்கூடியவங்களா இருக்கிறாரு. வரும் அசுத்தங்கள் வரும், நாம் செய்த உடன்படிக்கையை அப்படியே தொடர்ந்து வளர்ச்சிக்குள்ள போயிடுவோம், சொல்லவே முடியாதுங்க. உலகம் நம்மளை தாக்கும், பல விதங்கள்ல சாத்தானுடைய தாக்குதல்கள் நமக்கு இருக்கும். அதுக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா முழுக்க நம்மளை இழுத்துட்டு போயிடும். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருபோதும் சாத்தானுடைய கருவிகளா சபையில நாம இருந்துடக்கூடாது. நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். நான் இன்னைக்கு சபையில சாத்தானுடைய கருவியா, சாத்தானுடைய ஏஜெண்டா நான் இருந்துடுறேனா? நான் சபையில நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செயல்படுகிற விதங்கள் அது தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா, சாத்தானுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குதா? நம்மளை நாமளே தனிப்பட்ட முறையில நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துக்கணும். அடுத்து இந்த பன்றியினுடைய சுபாவம் அசை போடாது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விரிக்குழம்பு உள்ள மிருகங்கள் எல்லாமே சுத்தமானவை, அசை போடக்கூடியது. இதை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்கும்போது லேவியராகமம் 11:3, லேவியராகமம் 11:3. மிருகங்களில் விரிக்குழம்பு உள்ளதாய் இருந்து குழம்புகள் 2ஆக பிரிந்து இருக்கிறதும் அசை போடுகிறதும் மாணவைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம்னா அது என்ன அர்த்தம்னா அதெல்லாம் சுத்தமான மிருகங்கள். ஆனா இந்த பன்றியை நீங்க பாத்தீங்கன்னா இது மாட்டுக்கு ஆட்டுக்கு இருக்கிறது போல இதனுடைய கால் பாத்தீங்கன்னா விரிக்குழம்பு உள்ளதா இருக்கும். அந்த குழம்பு 2ஆ பிரிஞ்சுதான் இருக்கும். ஆனா மாடு ஆட்டுக்கு இல்லாத ஒரு சுபாவம் பன்றிக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது அசைப்போடாது, அதனால இது அசுத்தமான மிருகம். லேவியராகமம் 11:7, லேவியராகமம் 11 அதிகாரம் 7வது வசனம். பன்றியின் குழம்பு விரிகுழம்பு
விரிகுளம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் பன்றியினுடைய கால்கள் அது விரிக்குழம்பும் ரெண்டா பிரிஞ்சு இருந்தாலும் அது அசை போடாது. இது அசை போடாது. அதனுடைய ஒரு குணலட்சணம் என்னது? அசை போடாது. அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். அது அசுத்தமானது. அப்ப இது எதை குறிக்குது? இந்த பன்றி வகுப்பார் கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வேத தியானம் இருக்காது. சத்தியத்தை கேட்பாங்க, ஆனா அதை தியானிக்க மாட்டாங்க. வேதத்தை வாசிக்க கூடியவங்களா இருப்பாங்க, ஆனா தியானிக்க மாட்டாங்க. என்ன பிரதர் இன்னைக்கு சப்ஜெக்ட்னு கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. காரணம், அந்த தியானம் அவர்களுக்குள்ள இருக்காது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வகுப்பார் முன்னாடி என்ன பண்ணக்கூடாதான்? இந்த பன்றிகள் முன் முத்துக்களை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை பார்க்கிறோம். அப்போ பன்றிகள் யாருன்னு பார்த்துட்டோம். பழைய பாவ வழக்கங்கள், பழைய நண்பர்களை தேடி செல்றவங்க, கழுவப்பட்ட அந்த பின்னாடி குப்பையை நாடி செல்லக்கூடியவங்க, செய்த உடன்படிக்கையை மறந்தவங்க, அதை மதிக்காதவங்க, தியான வாழ்க்கை இல்லாதவர்கள், இவங்க தான் அந்த பன்றி வகுப்பார். இவங்க முன்னாடி முத்துக்களை போடக்கூடாது. அப்படின்னா முத்து எதை குறிக்குதுன்னா மன்னாவை குறிக்குது. இன்னொரு வகையில் நம்ம பார்த்தோம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி, அதாவது இவர்கள் முன் முத்துக்களை போடக்கூடாது அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசுவை இவர்கள் முன்னாடி வைக்கக்கூடாது. இது எப்போ நடைபெறும்? எப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இது போன்ற வகுப்பார் முன்னாடி வைக்கக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்? அப்படிங்கும்போது தான் நமக்கு வருஷத்தில் ஒரு நாள் வருது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாள். அப்போ நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடி அன்னைக்கு சகோதரர்கள் கொண்டு வந்து என்னத்தை முன்னாடி வைக்கிறாங்கங்க? இது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம்னு சொல்லி அவரை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறத அது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி நாம் வைக்கக்கூடாது. இவங்க முன்னாடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மாம்சத்தை, ரத்தத்தை புசிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஏன் அப்படின்னா அதுக்குரிய பயபக்தி அவங்க கிட்ட இருக்காது. ஏன் அப்படி கொடுத்தா என்ன பிரதர்? பயபக்தி இல்லைன்னா என்ன? கொடுக்க வேண்டியதானேனா அதை புசிக்கும் போது அவர்கள் வியாதி உள்ளவர்களா மாறிடுவாங்க, அவங்க மரணத்துக்குள்ள போயிடுவாங்க. அப்ப இவங்களுடைய முடிவு என்ன? இது போன்ற பன்றி வகுப்பாருடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 32-33, லூக்கா 8:32-33. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அப்ப இந்த பன்றி வகுப்பாருடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாத்தானோட இணைஞ்சி இரண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களா மாறிடுவாங்க. எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் பாருங்க. அந்த சத்தியத்தை கேட்ட அந்த சூழ்நிலைகள், சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணித்த சூழ்நிலைகள், தேவனுக்காக வாழ்றதுக்கு ரொம்ப வைராக்கியம் காமிச்ச அந்த சூழ்நிலைகள், இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பிரயோஜனம் இல்லாமல் போய் சாத்தானோட இணைஞ்சி ரெண்டாம் மரணத்துக்கு பங்குள்ளவர்களா அங்கே மாறுவாங்க. அப்போ இவங்க முன்னாடி சத்தியத்தை வைத்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ சத்தியம் தேவனுடைய வார்த்தையை கொடுத்தா மத்தேயு 7:6 கடைசி பகுதி, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் கடைசி பகுதி, தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து, இது நம்ம பார்த்தோம். இது நாயினுடைய சுபாவம். கால்களால் மிதிக்கிறதுங்கிறது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை மிதிக்கிறதுக்கு சமம். அடுத்து மீதி தான் பன்றியினுடைய சுபாவம். என்ன பண்ணும்? திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப மாட்டாங்க. அதற்கு பதிலாக சத்தியத்தை சொன்னவர்களை விரோதிக்கக்கூடியவர்களா மாறிடுவாங்க. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளின் சுபாவம் என்ன தெரியுங்களா? உணர்ந்து மனம் திரும்பி அவங்க தேவனுக்குன்னு தங்களை அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளின் சுபாவமாக இருக்கும். ஆனால் இந்த பன்றி வகுப்பாருடைய சுபாவம், இவங்க சத்தியத்தை கேட்டு இருதயத்தை கடினப்படுத்துவாங்க, மாத்திரமல்ல சொன்னவங்களையே பீறி போடக்கூடியவங்களா அங்கே மாறிடுவாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னும் நிறைய காரியங்கள் இதில் நம்ம பார்க்கலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு இதோட நம்ம முடிக்கிறோம். அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்துட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு உவமை, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து
திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். அப்போ நாய் அப்படிங்கும்போது 3 வகுப்பார் அடையாளப்படுத்துது. அதில் நாம் இங்கே முக்கியமாக நாம் பார்த்துட்டோம், சத்தியத்தை கேட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு வகுப்பாரை தான் இந்த நாய் அடையாளப்படுத்துது. இவங்களுக்கு முன்னாடி சத்தியத்தை கொடுக்கும்போது என்ன நடக்கும்? போட்டால் தங்கள் கால்களால் அதை மிதித்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க அதை அசிங்கப்படுத்திடுவாங்க, அதை ரொம்ப அழிச்சிடுவாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கால்களால் மிதிக்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே மிதிக்கிறதுக்கு அங்கே அடையாளமாக மாறுது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பன்றி வகுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இவங்களும் கூட சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்தவங்க தான். ஆனால் சத்தியத்தை கேட்டு உள்ளே வந்தாலும் இவர்கள் அந்த பழைய சூழ்நிலைகளை, பழைய பழக்க வழக்கங்களை என்ன பண்ணாதவங்கன்னா அதை மறக்காதவங்க. மறுபடியும் ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பழைய சூழ்நிலைகளை விரும்பி செல்லக்கூடியவங்களா இவங்க மாறிடுவாங்க. அந்த பன்றியினுடைய சுபாவத்தை குறித்து பார்க்கும்போது அது சேற்றில் இருக்கும். நம்மளும் கூட ஒரு காலத்தில் சேற்றில் இருந்தோம். அப்போ நம்மளை கழுவி தூக்கி எடுத்திருக்கிறாரு. ஆனால் நான் மறுபடியும் அந்த நிலைமைக்கு போயிடக்கூடாது. அடுத்து மேல் நோக்கி பார்க்காதுங்கும் போது இவங்களுடைய என்னத்தான் ஆவிக்குரிய ஜீவத்துக்கு வந்தாலும் இவங்களுடைய சிந்தனை முழுக்க உலகத்தை குறித்து தான் இருக்குமே ஒழிய தேவனை குறித்து, பரலோகத்தை குறித்து அங்கே இருக்காது அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து எதெல்லாம் இந்த உலகத்தில் மேன்மையாக காரியங்களை விட்டு வந்தாங்களோ அதை மறுபடியும் தேட செல்லக்கூடியவங்களா, அதான் குப்பையில் தேடுகிறது, தேடி செல்லக்கூடியவங்களா அவங்க இருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறோம் இவங்க அசை போட மாட்டாங்க, இவங்களுக்குள்ள வேத தியானம் இருக்காது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் நாம் இன்னைக்கு பார்த்துட்டோம். அப்போ இந்த பன்றி வகுப்பார் முன்னாடி கூட நாம் முத்துக்களை போடும்போது அதை பீறி போடும் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க முன்னாடி வைக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு திருவிருந்தில் பங்கு பெறக்கூடிய ஒரு காரியம். இவங்க செய்கிறது அது அவங்களுக்கே அழிவை கொண்டு வந்துடும் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய முடிவு சாத்தானோடு பங்கடைவார்கள் அப்படின்னு கூட பார்க்குறோம். இவங்களுக்கு சத்தியத்தை சொன்னால் அந்த சத்தியத்தை சொல்கிறவங்களை விரோதிப்பாங்களே ஒழிய இவங்களுக்குள்ள அந்த ஒரு மனம் திரும்புதல், இது என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையாச்சே, நான் மனம் திரும்பணுமே, நான் தேவனுக்கு நான் விரோதியாக இருக்கணுங்கிற அந்த ஒரு மனம் திரும்புதல் இவங்களுக்குள்ள வராது அப்படிங்கிறது தான் இந்த உவமையின் மூலமாக நம்ம பார்த்துட்ட காரியங்கள். அப்போ கடைசியாக நம்ம கேட்குற கேள்வி, இன்னைக்கு நாம் யாராக இருக்கிறோம்? ஒரு சமயம் நாய் வகுப்பாரா தேவன் நம்மளை பார்த்துருவாரா? நம்ம யார் வேணாலும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் கூட இருக்கலாங்க. அது நமக்கு முக்கியமே இல்லை. யார் நம்மளை குறித்து என்ன சொன்னாலும் நாம் தேவனுக்கு தான் கணக்கு கொடுக்க போகிறோம். அப்போ நம்மளை நாமளே உயிர்த்து ஆராய்ந்து சிந்திச்சு பார்ப்போம். நம்ம எல்லாரும் பரிசுத்தமானவர்கள்னு மற்றவங்க நம்மளை சொல்லலாம், இல்லை நாம் தவறானவர்கள்னு கூட மற்றவங்க சொல்லலாம். நாம் நியாய தீர்ப்பு கொடுக்க நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் தேவனே. ஏன்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் தேவன்தான். தேவனுடைய பார்வையில் இன்னைக்கு நாம் நாய் வகுப்பாராக இருந்துருவோமா? நம்மளை நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இரண்டாவது, ஒரு சமயம் பன்றி வகுப்பாராக நாம் இருந்துருவோமா? நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொரு விலங்கினத்தை குறித்து சொல்கிறாரு, அந்த வகுப்பாராக நாம் இருக்கணும். அது யாருங்கும் போது ஆடு வகுப்பார். ஆடு வகுப்பாராக நம்ம இருந்தோம்னா என்ன பண்ணுவோம்? யோவான் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவன்ங்கும்போது இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆடுகள் நம்மளை குறிக்குது, அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். நமக்கு முன்பாக அவர் நடந்து போறாரு. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போம். உலகத்தை பின்பற்றிட மாட்டோம். உலகத்தின் பால் நாட்டமுள்ள சகோதர சகோதரிகளை பின்பற்றிட மாட்டோம். நம்முடைய எண்ணம், ஏக்கம், பாரம், கவலை, வைராக்கியம் எல்லாமே சத்தியமாகவே தான் இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற தான் வந்திருக்கிறோம். வர்றேன்னு சொல்லி தான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கிற நாம இன்னைக்கு அவரையே பின்பற்றி போகிறோமா அப்படிங்கிறத இந்த ஒரு வருடத்தினுடைய பாதி நாட்கள் ஆயிட்டு இருக்குது இல்லைங்களா? இப்போ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா நாம் சிந்தித்து பார்ப்போம். தேவன் நம்மோடு கூட இருப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.